ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கசில சுபாஷ். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து பெண் குழந்தைகளுக்காக காப்போம், பெண்கள் பிள்ளைங்களுக்காகவே கற்பிப்போம்னு ஒரு தலைப்பு தான். அதனால் மீட்டிங் போட்டிருந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில். இந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நல்ல பாதுகாப்பாக பிள்ளைங்களுக்காக நிறைய பிரச்சனைகள் வரனால பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் பார்த்து பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணி சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரெண்டு லைக்ஸ் அவங்க வந்து ஒரு சட்டமாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து டான்ஸ் வச்சு விழிப்புணர்வுனா சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ஆமா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க பாட்டுக்கு வண்டியை கொண்டு நிறுத்தினியே, பேனரை கட்டினியே, உங்க பாட்டுக்கு கடற்கரை அடிச்சுட்டு இருக்கிறியா? இருந்தாலும் பரீட்சையெல்லாம் நடக்க இல்லையா? அதெல்லாம் தெரியாம நாங்க வந்து நிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பரீட்சை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சந்தோஷம் வந்து நிகழ்ச்சியை பார்க்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தொடங்கி இருக்கோம். சரி, நீங்க யாரு எதுக்கு எங்க இருந்து வந்திருக்கீங்க? அந்த பயம் இருக்கணும். சொல்லுங்க. இப்படி கேட்டிருந்தா நான் முதல்ல நல்லபடியா சொல்லியிருப்பேன். சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கன்னியாகுமரி மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போதைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பெண் குழந்தைகள் பிறப்பு விதம் குறைஞ்சு வருது. அதனால பெண் குழந்தைகளை எப்படி காப்போம், எப்படி எல்லாம் அவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்றத அந்த விழிப்புணர்வை இங்க நிக்கிறாங்க பாரு நம்ம மக்கள், அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லலாம்னு வந்திருக்கிறோம். நீங்க வந்து யாரு கதை சொல்லுவாங்க? கதை சொல்லுங்க, கேளுங்க. உடனே பேருதா நான் 2 பொம்பளை பிள்ளைய விட்டு வச்சிருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளைங்க எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, எப்படி கரை சேர்க்கறது, இதெல்லாம் தெரியாம நல்லா கண்ணெல்லாம் புரிஞ்சல சிக்கிறிய. தம்பிலே உனக்கு எதுக்கு கண்ணு பிதுங்கு தண்ணி எனக்கு தெரியும்டே. இது சூழ், இது சூழல் எனக்கு தெரியும். அதனால பிதுங்காது. பிதுங்காது பிதுங்காது. 12 மணி ஆனாலே உனக்கு பிதுங்குன்னு எனக்கு தெரியும். சும்மா இருக்கும். உனக்கு 2 பொம்பளை பிள்ளை அப்படித்தானே? சரி, ஒரு 2வது பிள்ளைக்கு வயசு என்ன? 2 வயசு. நல்லா தப்பிச்சுட்டா நீ. வலிக்கணும் தானே அடிக்கிறது. 2 வயசா? மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் பிரச்சனை இல்லை தம்பி. பிரச்சனை இல்லையா? ஆமா. ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி சர்டிபிகேட் எடுத்தியா? அதை விட முக்கியமானது உன் பொண்டாட்டி கருத்தடை பண்ணிருக்காளா? 2 பொம்பளை பிள்ளைய வரிசையா வெட்டு போட்டிருக்கா. கருத்தடை போனா வேற என்ன செய்யாது? பண்ணியாச்சு. நீ பண்ண எனக்கு தெரியும். சரி, ஆண் வாரிசு இல்லைன்னு சர்டிபிகேட் இருக்குது, கருத்தடை பண்ணியாச்சுன்னு சர்டிபிகேட் இருக்கு. இதை கொண்டு போய் சேவை மையம் தெரியுமா உனக்கு? சேவை மையம் எவனுக்கு தெரியாது. இப்போ இல்ல இந்த பிறந்த பிள்ளைகளுக்கு எப்படி சேவை மையம் என்னன்னு என்ன ஆதார் கார்டு அங்கதானே போக வேண்டிய இருக்கு. அதனால தெரியும். அங்க கொண்டு போய் பதிவு பண்ணணும். அங்க கொண்டு போய் பதிவு பண்ணனா அங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. ஆமா, அதை கேள்வி நான் சொல்றேன். அதை கொண்டு போய் நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல மகளிர் உரிமை தொகை அலுவலகம் இருக்கு தெரியுமா உனக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் அலுவலகம் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். அந்த துறை தெரியாது. இப்ப ஒண்ணு சொல்ல, அது மட்டும் நல்லா தெரியும் சொல்லும். ததி ஸ்கூல் தெரியுமா? ததி ஸ்கூல் தெரியாம இருக்குவா? நேற்றுதான் அட்மிஷன் பண்ணேன். இப்ப எல்கேஜிக்கு இப்ப பிறந்தவரே அட்மிஷன் தெளிவா இருக்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட் உண்டு. அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் இருக்கு அந்த துறை. அந்த கேட்டுல அதுவும் பாத்துருக்கேன். அப்ப பாக்குறது இல்ல. எந்தெந்த அலுவலகம் எங்கெங்க இருக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க சொல்லிட்டீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஈசேவை மையத்துல இருந்து ஒரு ஃபார்ம் தந்தாங்கல்ல, அதை கொண்டு போய் அந்த அலுவலகத்துல கொடுக்குறேன். கொடுத்தோன்னா அவங்க வாங்கிடுறாங்க, பதிவு பண்ணிடுறாங்க. தம்பி இப்பதான்டா உன் பெரிய பிள்ளைக பேர்ல 25,000 ரூபாய். கேளு, ஒரு 2வது பிள்ளைக்கு பேர்ல 25,000 ரூபாய். தம்பி மொத்தம் எவ்வளவு? மொத்தம் 25 பணம் சொன்னா அவனுக்கு 75 வந்துருக்கு. மொத்தம் 50,000 ரூபாய். இன்னும் உனக்கு கண்ணு பிதுங்க எனக்கு பிதுங்க. அந்த 50,000 நம்ம கொடுத்து பான் கொடுத்தவன கையில அடி சவுப்பின்னு வச்சுக்கேன். இவனுக்கு உடனே படுத்த கையில தூக்கி கொடுக்க. பிள்ளைகளுக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணமே கிடைக்கும். 18 வயசு தான் இருக்கட்டும். இந்த பொம்பளை பிள்ளை பிறந்தா நீங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அந்த பொம்பளை படிக்க வைக்கிறதுக்கு இருக்கா? பொம்பளை பிள்ளை பிறந்தாலே நம்ம தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு பெரிய தொகையை தருது. அப்ப அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறது உதவி செய்யாம இருப்பாங்களா? என்ன செய்யணுமே, செய்யறாங்கல்ல.
அந்த பிள்ளைங்க 12ஆம் வகுப்பு முடிக்கும் போது காலேஜ் போவாங்கல்ல கல்லூரி படிப்புக்கு, அப்ப மாசம் மாசம் 1000 ரூபாய் அவங்க பேங்க்ல விழுந்துருதுல. மாசம் 1000 ரூபாய் சும்மா ஒண்ணு விட முடியாதுங்களா? அந்த பிள்ளை 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். அதுவும் நம்ம அரசு பள்ளியில படிச்சிருக்கணும். இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சிருக்கணும். அப்படியே படிச்சிருக்கலாம். ஆமா, அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய். அந்த 1000 நமக்கு ரொம்ப எவரு அக்கா பொறுமையா இருக்கிறேன், பொறுமையை சோதிக்காத. இல்ல படிக்க வைக்கணும். அதுவும் உனக்கு கிடையாது. அந்த பிள்ளை பேர்ல அக்கௌண்ட் தொடங்கி மாசம் மாசம் அந்த அக்கௌண்ட்ல தான் 1000 ரூபாய் வரும். சரி சரி புரியுதா? நீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, எங்க அக்காளுக்கு சில சந்தேகங்கள் இருக்கா. உங்க அக்கா வர சொல்லு. இப்போ வருவாங்க இருக்கா. குடும்பமே ஒரு சந்தேகம் தானா? அக்கா சொல்லுங்க. நீங்க குழந்தைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை சொன்னீங்க. ஆமா, ஆனா எல்லை மாதிரி கஷ்டப்பட்ட பெண்களுக்கு விதவை பெண்களுக்கும் ஏதாவது திட்டம் இருக்காக்கா? அதானே 4 செவத்துக்குள்ள சோத்தை பொங்கி தின்னுக்கிட்டு அப்படியே தூங்கிடணும். நாட்டு நடப்புல என்ன நடக்கணும் ஒண்ணும் தெரியாது. தெரியாது, சொல்லித்தாரு. உங்களை மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. நிறைய மகள் திருமணம். அப்படியாக்கா? பின்ன என்ன நீ இப்படி சாக்கார மாதிரி என்ன குறைச்சு அப்படியாக்கான்னு சொல்லுங்கக்கா, என்ன திட்டம் ஆதரவற்ற மகள் திருமணம். ஆதரவற்ற இதை விட மகள் திருமணம். சரி, இதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு. என்னக்கா? கலப்பு திருமணம். இதுக்கு கூட உதவி செய்யறாங்கல்ல நம்ம தமிழ்நாடு அரசு. கலப்பு திருமணத்துக்கும் உதவி செய்யறாங்களாக்கா? அக்கா அதுக்கு நாங்க என்னக்கா செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப உதாரணத்துக்கு உன் மகள் என்ன பிடிக்கா? என் மக 12 முடிச்சிருக்கா. முடிச்சுட்டா? ஆமா. உன் மகளுக்கு கல்யாணம் இருக்க. சரி, கல்யாணத்துக்குள்ள பண்றதுக்கு 12ஆம் வகுப்பு முடிச்ச சர்டிபிகேட், மார்க் ஷீட் அப்படி இப்படின்னு எல்லாம் கொண்டு போய் இசேவை மையத்துல பதிக்கணும். சரி, பதிவு பண்ணிட்டோம். பதிவு பண்ணிட்டது இல்ல, உன் மகளுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். கண்டிப்பா 18 வயசு முடிஞ்சிருக்கணும். ஆமா, சரி, மகளுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அந்த மகனுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். மகனுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். ஆமா ஆமா, சரி. போய் பதிவு ஏன் சரி, உன் பிள்ளைக்குள்ள 25,000 ரூபாயும் 1 பவுன் தங்கம்ல. அக்கா என்னக்கா 25,000 1 பவுன் தங்கம்மா? 25க்கு இப்படி வாய் திறக்காத. இன்னொரு இருக்கு பாரு. என்னன்னா? இது உன் பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டான்னு வச்சுக்கேன், கல்லூரி படிப்பு முடிச்சிருந்தா. சரி அக்கா, 50,000 ரூபாயும் 1 பவுன் தங்கமும். அக்கா 50,000 1 பவுன் தங்கம்மா? அக்கா என்ன இப்போ 1 பவுன் தங்கம் என்ன விலை தெரியும்ல? என்ன தெரிஞ்சுதானே இப்படி நிக்கிறேன். எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும்ல? அதனால தானே நம்ம தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு நிறைய உதவிகளை உங்களுக்கு அள்ளி தர்றாங்க. அக்கா நிறைய நல்ல திட்டம்க்கா. அக்கா என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன சந்தேகமா, அந்த சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க பாப்போம். உன் தங்கச்சிக்கு? ஆமா. உன் தம்பி வந்துட்டு போயிட்டான், இப்ப நீ வந்துட்டு போற. உன் தங்கச்சியா அவளே வர சொல்லு. என்னக்கோ காத்து வாக்குல ஒரு செய்தி காதுக்கு வந்துச்சுக்கா. இப்படி காத்து வாக்குல வரும்? இந்த மாதிரி இடத்துல நிறைய நாடகம் போட்டு யாரோ ஒருத்தவங்க என் காத்து வாக்குல வந்து காத்து வாக்குல வந்துச்சா? காது வாக்குல வந்துச்சா? என்னத்த சொல்லுவேன்னு எனக்கே புரியல. சரிக்கா, தையல் மிஷின் குடுக்குறாங்களா? அது யாருக்கெல்லாம் குடுக்குறாங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். யாருக்கு குடுக்குறாங்கன்னு கேட்க வந்தியா இல்ல உனக்கு கேட்க வந்தியா? எனக்கும் வேணும்தா. அதான் ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே. எனக்கு வேணும் கேட்க வேணும்னு சொல்ல வேண்டியது. அடுத்தவங்கள காரணம் காட்டி வர்றாங்க. தெரியட்டும், உனக்கு முதல்ல தெரிஞ்சாலும் அடுத்தவங்க போய் சொல்லு. சரி, நீ தையல் படிச்சிருக்கிறியா? ஆமா. எங்க படிச்ச? யூடியூப் பார்த்து. மண்டே பொழங்க எடுத்துறேன். போயிடு அந்த பக்கம். யூடியூப் பார்த்து படிச்சோடனே இவ்வளவு தையல் மிஷின் கொடுப்பாங்களா? வேற பயிற்சி அதுக்கான தையல் பயிற்சி மையங்கள் இருக்குது. சரி, அங்க போய் தையல் பயிற்சி படிக்கணும். அடுத்து 1 நாள் 2 நாள் படிச்சுக்கிட்டு வந்து எனக்கு தையல் மிஷின் தாங்கன்னு கேட்க முடியாது. குறைஞ்ச 6 மாசம் மாதிரி படிச்சிருக்கணும். படிக்கணுமோ? என்ன படிக்கணுமோ அப்படின்னா? சரிக்கா, சரி. அப்படி படிச்சு என்ன 6 மாசம் படிச்சது ஒரு சான்றிதழ் தருவாங்க. சரி, அந்த சான்றிதழை கொண்டு போய் எங்க பதிவு பண்ணணும் தெரியுமா? எங்க? இசேவை மையத்துல போய் பதிவு பண்ணணும். சரி. அதுக்கு வயது வரம்பு இருக்கு. எத்தனை வயசுக்கா?
20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும். அதுவும் இந்த 40 வயசு எப்படி தெரியுமா? இதுக்கு முன்னாடி உள்ள வயசுல 40 வயசு தான் போட்டிருந்தாங்க. சரி. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கு மக்கள் இன்னும் நிறைய உதவிகளை பெறட்டுன்னு சொல்லிட்டு 45 வயசு ஆக்கிட்டாங்க. தெரியுமா உனக்கு? அப்படியா? அது பதிவு பண்றது மட்டும் இல்ல, அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா பதிவு பண்ற எல்லாருக்கும் இலவச தையல் வாங்கிக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. சரிக்கா சரி, நான் அப்ப எல்லாருக்கும் போய் சொல்றேன். ஓகே, இப்படியே பேசிக்கிட்டு உன் வீட்டுல போய் தூங்கிறாரு. இல்ல எல்லாத்தையுமே சொல்லணும். சரியா? சரிக்கா. எப்பா குடும்பமே ஒரு சந்தேகமான குடும்பமா இருக்கு. தங்கச்சியெல்லாம் சந்தேகம் கேட்டவளா? ஒன்ன மாதிரி தான் இருக்காங்க, ஒன்னும் தெரியாம. என்னோட சூப்பரா இருக்கும். பயங்கர சூப்பர் பத்தியா? சரி, வீட்டுல எல்லாரும் சந்தேகத்தை தீர்த்து போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இனிமே என்ன பிரச்சனை விட மாட்டேன். சரி, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை ஒரு ஆட்டம் போட்டு காணிச்சிருவோமா? ஆடு ஆடு ஆடு. மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. செல்வ மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. பெண்கள் நம் நாட்டின் கண்கள், பெண் குழந்தை வீட்டின் கண்கள். அன்பால் அவளை பேணுவோமே, அறிவை அவளுக்கு ஊட்டுவோமே. செல்ல மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. செல்ல மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. மகள்தான் நம்மை காத்திடுவாள், மகளே நம்மை போற்றிடுவாள். சின்ன பயிரை காப்பது போல் காத்தால் பெரிய பலனையும் தந்திடுவாள். கண்ணின் மணிவும் காத்து கொண்டாள், காலம் எல்லாம் பார்த்து கொள்வாள். செல்ல மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. செல்ல மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. கருவிலை பெண்ணை கண்டு அழிக்காதீங்க, பெண் திருவை கொள்ளாதீங்க. குழந்தை திருமணம் செய்யாதீங்க, குற்றவாளியாகாதீங்க. உயர்கல்வியும் தந்திடுங்க, நீங்க நல்ல பெற்றோராய் மாறிடுங்க. செல்ல மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. செல்ல மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. குடும்பத்தை நடத்திடுவாள், பல பலவற்றிலும் வெற்றி கொள்வாள். எல்லோரும் ஆதரிக்காக நல்ல ஆட்சியும் தந்திடுவாள். செல்ல மகளை காப்போமே நாம், செல்வ மகளுக்கு கற்பிப்போமே. 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 ஜின்னாட்டம் ஜின்னாட்டம் காட்டும் பார்க்க முடியாது. அவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப
ஆமா உறுதிமொழி எடுத்துருவோம். எடுத்துக்கலாம். நேரமாகும். ஆமா சரி இப்ப எல்லாரும் வாங்க உறுதிமொழி எடுத்துருவோம். இப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. உறுதிமொழி எடுத்துருவோம். ஷார்ட்டா சொல்லு. சின்ன பிள்ளைல கையை நீட்டி நிக்காது. மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதை நான் அறிவேன். இதனால் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். திட்டத்தின் செயல்பாட்டிற்கும் நடவடிக்கைகளுக்கும் நான் உறுதுணை புரிவேன். கருவில் வளரும் சிசுவின் பாலினத்தை எக்காரணம் கொண்டும் கண்டறியவோ கருக்கொலை செய்யவோ முயல மாட்டேன். மேலும் குழந்தை திருமணத்தை தடுப்போம். எளிமையான திருமணங்களுக்கு ஆதரவு அளிப்போம். பெண் குழந்தைகளின் பெருமையை போற்றி எதிர்காலத்தில் பெண் குலம் தலைக்க செய்வோம் என்று உளமாற உளமாற உறுதியளிக்கிறேன்.